முட்டை குருமா செய்ய போகிறேன். 6 முட்டை வச்சுருக்கேன். பூண்டு 150 கிராம் உரிச்ச பூண்டு வச்சுருக்கேன். 200 கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு அளவு வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் இருக்குது. தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய். இதை அரைச்சி பால் எடுத்துப்பேன். இப்போ இதெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். முட்டை குருமா செய்யறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, சோம்புத்தூள் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஆயில் வச்சுருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 4 இலை வச்சுருக்கேன். மிளகா போட்டுட்டேன். இஞ்சி போட்டுட்டேன். பூண்டுலாம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ குருமாவுக்கு வதக்கின மசாலாவை ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சி இப்போ தாளிப்பு கொதிக்குது கடாயில், அதில் ஊற்றிடுவேன். எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டாச்சு. பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ சோம்பு தூள் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டேன். ஒரு தொழவிட்டு தக்காளி போட்டுடணும். கடைசியாக மல்லித்தழை போடணும். இப்போ போடக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டேன். உப்பு போட்டுறேன். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். உப்பு போட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு தாளிப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதில் மசாலா அரைச்சி ஊற்றணும். இது கொதி வந்துடும். தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஊற்றுறது. முட்டை ஊற்றி இறக்கணும். வதக்கி வச்ச மசாலா அரைச்சாச்சு. இப்போ இந்த கடாயில் தாளிப்பில் ஊற்றுவோம். இப்போ தேங்காய் அரைச்சி பால் எடுத்துருக்கேன். அந்த பாலை இதில் ஊற்றுறேன். இது கொதி வந்ததும் முட்டையை இதில் ஊற்றணும். உடச்சி தனித்தனியாக ஊற்றணும். உடையக்கூடாது. மஞ்சக்கரு அப்படியே முழுசாக அப்படி இருக்கணும். அப்படி ஊற்றிடணும். எல்லா முட்டையும் ஊற்றிட்டேன்பா. இது அப்படியே சிம்மில் வச்சு தீ கம்மியாக இருக்கணும். கலக்கக்கூடாது. கரண்டி போட்டு 10 நிமிஷம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது தானாகவே அது சரியாயிடும். முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியது தான்.